எல்லாம் ஒரே மகிழ்ச்சி வளத்துல இருக்காங்களாட்டுக்கு. விஜய் அண்ணனை பத்தி எப்படா ஏதாவது ஒண்ணு வரும், அதை தூக்கி போஸ்ட போட்டு அப்படியே முகம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்களாட்டுக்கு. சந்தோஷமா இருக்கீங்களாட்டுக்கு. இருங்க இருங்க. ஐயா எம்ஜிஆர் எத்தனை ஒய்ஃப்னு தெரியுமா? வரலாறு தெரியுமா? சரி, கலைஞர் கலைஞருக்கு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனாவதுன்னு தெரியுமா? நீங்களே எண்ணி சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. அண்ணன் சீமா, விஜயலட்சுமி சாட்ட இந்த விஜயலட்சுமி கதை தெரியும்ல. சரி, அதை விடுங்க. நம்ம நர்சம்மா, அந்த நர்சம்மாவை பத்தி நம்மளே நம்ம கட்சிக்குள்ள வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டோமே, அது தெரியுமா? நம்மளாம் போஸ்ட் போடலாமா? கொஞ்சமாவது நமக்கு நம்மளாம் விஜயை பத்தி பேசலாமா? அதாவது இது உண்மையா பொய்யானே தெரியல. இதுக்குள்ள எடுத்து போஸ்ட போட்டு அப்படியே முகம் அப்படியே ஜொலிக்குது எல்லாருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்காங்களாட்டுக்கு. இந்த 1.5 கோடி ரூபா ஊழல்னு சொல்லி பார்த்தாங்க, அது ஒண்ணும் வேலைக்கு ஆகல. இப்ப அடுத்து உடனே தூக்கி 2021 இருந்ததை கொண்டாந்து இங்க 2026 இறக்கிருக்கானுங்க. சரி, சந்தோஷமா இருக்கேன். நம்ம மேல இருக்கிற அழுக்க பாப்போமே, அப்புறம் வருவோம் விஜய்க்கு. அவர் மக்களுக்கு ஏதாவது செய்யறாரான்னு பாப்போமே. அதை விட்டுட்டு அவரோட தனிப்பட்ட விஷயத்துல எல்லாம் இது உண்மையா பொய்யானே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐடிவிங் களத்துல இறங்குவோம் டிவிக்கு. அப்புறம் எல்லாம் நம்ம மூஞ்சில கறி பூசின மாதிரி போயிட்டு இருக்கணும். போய் நம்ம வேலையை பார்ப்போமே. விஜயை பத்தி பேசுறதுக்குலாம் நமக்கு தகுதி இருக்கா?